நமசிவாய. வெகு மாதங்கள் கழித்து இப்போ ஒரு நாள் முன்னாலே உங்களுக்கு வருது ஜூலை மாத பணமந்திரம். இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாத பணமந்திரம் மற்றும் கடன் தீர்க்க நாட்கள் அப்படின்னு சொல்லி, இந்த கடன் தீர்க்க நாட்கள் அப்படிங்கிறது மைத்திர முகூர்த்த நாட்களை விட அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாட்களாக நம்ம முகூர்த்தங்களை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல நாட்களாக சொல்லி வந்திருக்கேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தீர்க்கும் நாட்களில் நீங்கள் வழக்கமாக நான் செய்ய சொல்லக்கூடிய முறையை விட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு முறை சேர்ந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, அந்த ஒரு முறையும் சேர்த்திருக்கிறேன். அதே போல் பார்த்தோம்னா கரண நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும். ஸோ இப்போ இந்த ஜூலை மாத பணமந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். இந்த ஜூலை மாத பணமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்டிகுலராக சில விஷயங்கள் சேர்த்து செய்ய வேண்டியது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பலன்கள் அதிகப்படியாக வரும். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். லாஸ்ட் மந்த் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையிலே என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி பகிர்ந்துக்கிட்டு வரவங்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ நீங்கள் அதை பகிர்ந்து கொண்டு வந்தால்தான் நான் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னுடைய மனசுக்கு படும். அடுத்து பார்த்தோம்னா ஹோமம், அதாவது வருகின்ற அமாவாசை என்று அசூரி துர்கா ஹோமம். இந்த அசூரி துர்கா ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பல வருடங்களாக கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 3 வருஷம் முன்னால் அது மாதிரியான 2021 அசூரி துர்கா ஹோமம் பண்ணோம். அசூரி துர்கா ஹோமம் அடிக்கடி பொதுமக்கள் நிறைய பேருக்காக அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்யக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். செய்யக்கூடாது இந்த சென்ஸ், அது மாதிரி செய்யும்பொழுது அதை செய்யபவர்களுக்கு அதுக்குண்டான ஒரு பலன் கொஞ்சம் வேறு விதமான ஒரு பலன்களும் சேர்ந்து வரும். அந்த கர்ம வினை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்களும் வரும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த துர்கையிலேயே ரொம்ப ரொம்ப வீரியமான துர்கை அசூரி துர்கை அப்படின்ற மாதிரியான அசூரி துர்கைன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரு மந்திரமும் போட்டிருந்தேன், வீட்டில் நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யந்திராமந்திரதந்திரா.comல போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை ஒரு விஷயங்கள் செய்து அதுக்கு பலன் கிடைத்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கார்கள். இந்த மந்திரத்திலேயே உங்களுக்கு கடுக்கை அப்படின்னு வரும். அம்பாளை நம்ம கடுகை அப்படின்ற ஒரு மந்திரமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடுகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அது கடுகு ரோகிணி அப்படின்ற மாதிரியான ஒரு மூலிகை. அந்த ஒரு மூலிகை ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய மூலிகைன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்கும் கழிக்கலாம். ஜாண்டிஸ் முதல் கொண்டு பல்வேறு விதமான ஒரு விஷயங்களை தவிர்க்கக்கூடியது. சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கூடாது, பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறது. அது உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்காக இப்போ இந்த ஒரு விஷயம் கொடுக்கவில்லை. அது உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தோம்னா இது ஆகர்ஷிக்கம் செய்யப்பட்டு தரக்கூடிய ஒரு மூலிகைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூலிகையை கையில் வைத்திருப்பாளாம் தேவி. அந்த மூலிகை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தேவிகள் ஒவ்வொரு ஆயுதங்களை வைத்திருப்பார்களோ, அது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கரும்பெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அம்மன், அது மாதிரியான விஷயங்களாக இந்த ஒரு மூலிகையை கையில் வைத்திருப்பாள் அப்படின்ற மாதிரியானதான் அந்த மந்திரமே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதர்வன வேத மந்திரம். அதர்வனத்திலே ரொம்ப ரொம்ப அதர்வன வேதத்துடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த அதர்வன வேதத்துடைய குழந்தை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தேவியை சொல்லுவார்கள். இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு ஜனதன வசீகரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வரும்போது அந்த வசீகர சக்தி நமக்குள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே போல் பார்த்தோம்னா இரண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் ரிலேட்டட் புருஷன் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமே இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். லீகல் கோர்ட் கேசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடன் தீர்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் கடைசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல போகும்போது அதிகப்படியாக செல்வம், நாம் எதை நினைத்து அவளை கேட்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை அதிகப்படியாக தருவாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தேவி. இதற்கு அந்த கடுகு ரோகிணியை ஆகர்ஷணம் செய்வித்து இந்த ஒரு மந்திரங்களை பற்றி கூட ஆகர்ஷணம் செய்வித்து கொடுக்கவிருக்கிறோம். அது கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா பிரசாதம் கூட இந்த தடவை நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, எப்பவும் எக்ஸ்ட்ரா பிரசாதம் வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இன்னொரு தடவை திரும்ப ஃபுல்லாக போடணுமான்னு அது அவசியம் கிடையாது. இந்த தடவை அந்த எக்ஸ்ட்ரா பிரசாதம் போடுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா பிரசாதம் வேண்டுபவர்கள் அது மாதிரியான விஷயம் செய்து கொள்ளலாம். பூர்ணாகுதி சமயத்திலே தேவிக்கு வஸ்திரம் போடுவோம். அந்த வஸ்திரம் போடுவது அப்படிங்கிறது சுக்கிரப்பிரீதி. அது உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரியான 2-3 விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தேவைப்படுபவர்கள் poojahovam.org நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அதுலேயே இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, வீட்டுக்கு வெளியில் கட்டி தொங்க விடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், பூஜை அறையிலே வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு வச்சுட்டு கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவது அதிகப்படியான ஒரு பலன் தரும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி நீங்கள் அதிகப்படியாக ஒரு 27 முறை, 45 முறை, 108 முறைங்கிறது ரொம்ப ரொம்ப மேக்சிமம் அப்படின்ற மாதிரியான ஒரு குரு ஆசீர்வாதம் இருந்தால், குரு மூலமாக இந்த ஒரு விஷயம் வந்தால் அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது. இந்த ஹோமத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஹோமம் நடக்கும் சமயம் லைவ் ரிலே பண்ணுவோம். அதில் நீங்கள் கேட்டுட்டு வந்தாலே அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த விஷயங்கள் பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஜூலை மாத மந்திரம் அப்படின்றது. இந்த ஜூலை மாத மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜூலை த்ரைவ் சடன் மணி டிரைவ். ஜூலை த்ரைவ் சடன் மணி டிரைவ். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை வேணால், இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆண் பெண்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் செய்யலாம்.
காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து நைட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லி வாருங்கள். இது வரைக்கும் ப்ரீவியஸாக எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு மந்திரத்தினை, நாம் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அதற்கு உண்டான பலன்கள் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து வரைந்து கொள்ள வேண்டிய ஒரு பணவசீகர யந்திரம். இதை யந்திரம் தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, யந்திரம்னா நமக்கு வந்து டிப்பிக்கலாக நம்மளோட வந்து நிறைய வரைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிறைய முறைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முறைகளாக இல்லாமல் இது மேலை நாட்டு ஒரு யந்திரம் அப்படின்ற மாதிரி ரூன்ஸ்ன்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் வந்து நீங்கள் உங்களுடைய தொடைகளிலே வரைந்து கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கலர் ஆர் ரெட், இந்த 2 விஷயத்தில் நீங்கள் வந்து வரைந்து கொள்ளலாம், தொடைகளில் வரைந்து கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம், நெக்ஸ்ட் டே நீங்கள் திரும்ப வரைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதே போல் வந்து இதை வந்து தினசரி காலையில் எழுந்து இதுக்குன்னு ஒரு நோட்டோ, இல்லை நம்ம ஆல்ரெடி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் இருக்கிற நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஒரு நோட்டில் வந்து காலையில் ஒரு முறை நீங்கள் வந்து வரைவது, அதே போல் ஈவினிங் ஒரு முறை வரைவது. இதுக்கு வந்து 1 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு, இந்த வரைகிறதுக்கு 30 செகண்ட் தான் ஆகும் அதிகபட்சமாக. ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக செய்து வருவதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை வரையும் பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் வந்து செல்வ ரீதியாக அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் கவனம் இருக்கணும். சும்மா நம்ம வந்து சில டைமில் நிறைய டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடும்பொழுது நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கலாக போடுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இல்லாமல் ஃபுல் கான்ஷியஸ்னஸோட இந்த ஒரு விஷயத்தை செய்தால் என்றால் தான் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நோட் எடுத்து நீங்கள் வரைகிறீங்க இல்லையா, கண்ட்ரோல் நோட்டாக இருக்கணும். அந்த அன்ரோல் நோட்டில் நீங்கள் வரைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலையில் ஒரு டைம் தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க, உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு டேபிளில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டேபிளில் வைக்கிறீங்க, அதே டேபிளில் தான் அது இருக்கணும். காலையில் ஒரு டைம் இருந்ததுன்னா அதே டைமில் நீங்கள் வந்து தினசரியாக செய்து வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். அதே மாதிரி நைட் வந்து நீங்கள் செய்யும் பொழுதும் அதே டேபிளில் அதே நேரத்தில் செய்வதுங்கிறது, ஒரே நேரம் ஒரே இடம்ங்கிறது நல்ல பலன் அதிகப்படியாக சீக்கிரமாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான எழுதி முடிச்சுட்டு 1 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அது வந்து உங்களுடைய இஷ்டம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்துக் கொள்ளலாம். இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இல்லைனா ஒரு சில பேர்லாம் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வந்து டைரெக்டாக கன்சல்டேஷன் வரும்போது சில பேருக்குலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அதிகப்படியாக ஒரு பலன் தந்தது, ஆனால் நீங்கள் சொன்ன பீரியட் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த நோட்டோட அட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த பேப்பரை நன்றாக மடித்து அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செடி அது மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ அல்லது நார்மல் பாட் இருந்தால் அந்த பாட்டில் அதை போட்டுட்டு அது மேலே மண் போட்டு வீட்லேயே ஒரு ஓரத்துலையோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்க சொல்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், அது வந்து ரொம்ப ரொம்ப பலன் நீண்ட காலத்துக்கு கொடுத்து வந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரியான விஷயமாக செய்யுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வேற ஒரு விஷயம் உங்களிடம் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் சென்னையிலையும் தேவைப்படுறாங்க. மெயினாக வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. நம்ம பல்வேறு விதமான கோயில் பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். பழைய இடிந்து போன ஒரு மாதிரி ruined டெம்பிள்ஸ், பர்டிகுலர்லி சிவா டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மாதிரியாக இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் நம்ம புனரமைப்பு செய்து வருகிறோம், மீட்டெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதற்கு சில விஷயங்கள் செய்வதற்கு அந்த இடத்துல வந்து நம்ம போயிட்டு ஒரு சில பார்த்துக்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த இடத்தை பற்றி தகவல்கள் சொல்வதற்கோ ஃபோட்டோ அனுப்புறதுக்கோ இது மாதிரியான விஷயத்திற்காக வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு அல்லது ஆல் ஓவர் இந்தியாவாக இருந்தால், இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு அதிகப்படியான பலன் இருக்கும், எனக்கு வந்து நல்ல ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ அது மாதிரியாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் எண் தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் போடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு, அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வேலையாகவே இருக்கணும், உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இதை செய்யும் நேரத்தில் நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு யோசித்து விட்டு பிறகு நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயராகட்டும், உங்களுடைய வயதாகட்டும், உங்களுடைய ஃபோன் நம்பர், இது 3மே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பான முறையில் கொடுங்க. அடுத்தாக இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு டைமில் நான் என்ன சொல்லியிருக்கேன், விளக்கேற்றி வைத்துட்டு உங்களுடைய சிகப்பு துணியில் ஏதாவது ஒரு பணத்தை வந்து முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த பணத்தை அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கோம். அப்படி முடியாதவர்கள் வந்து சிகப்பு துணியில் கொஞ்சம் முடித்து வைத்துக் கொள்வது, அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுக்கும்போது அதையும் சேர்த்திடுறது, அல்லது நம்மளுடைய குலதெய்வ கோயில்களுக்கோ இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதை செய்து முடித்து விட்டு நீங்கள் சிம்பிளாக இந்த டைமில் இது மாதிரி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லுவீர்கள் அல்லவா, பர்டிகுலராக இந்த மாதிரியான டைமில் வந்து வாராகியுடைய மந்திரமோ அல்லது ஆஞ்சநேயருடைய மந்திரமோ அல்லது நரசிம்மருடைய மந்திரமோ அதிகப்படியான பலன் தரும், முருகருடைய மந்திரமும் அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து சொல்கிறது அப்படின்றது. ஸோ அது மாதிரி செய்யும் பொழுது
செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வரமிளகாய் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வந்து வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக பின்புறம் ஏதாவது இடம் இருந்தால் பால்கனியோ எந்த இடம் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள மெயின் பார்ட்டாக இல்லாமல் சைடில் இருக்கோ அது மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து அந்த வரமிளகாயை பிச்சு பாதியாக பிச்சுட்டு தரையில் வந்து அதோடைய அந்த விதைகள் எல்லாம் போட்டுறது அப்படின்றது ஒரு முறை. அல்லது டைரெக்டாக நெருப்பில் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நெருப்பில் எப்படி போடுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது கற்பூரம் மாதிரி எரிய வச்சுக்கோங்க. அது மேலே அப்படியே வச்சிடுங்க. அது ஃபுல்லாக எரிஞ்சு போட்டும் அதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் அதை வந்து இது ரிமூவ் பண்ணிடுறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே செய்யுங்க. 6 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள். ஸோ அந்த ஒரு நாளில் இந்த விஷயம் செய்யுங்கள். கடைசியாக கரண நாட்கள் அப்படிங்கிறது புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்திலே நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடான முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. புதிதாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து வரலாம். புதிதாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ரிலேட்டட் கரியர் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் பணம் ரீதியான விஷயங்கள் அனைத்தையுமே இந்த ஒரு டைமில் நீங்கள் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம சிவாய்.